ஹாய், வெல்கம் டு தி சேனல் மான்சி த ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் லட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். துருவின கேரட் 2 கப் எடுத்திருக்கேன். துருவினத்துக்கு தேங்காய் 1 கப், வெல்லம் 1 கப். நீங்கள் எந்த கப்பில் கேரட் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் இது 3ஐயும் மெஷர் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நெய். நெய்யில் ஃப்ரை பண்ணுறதுக்கு திராட்சையும் முந்திரி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை கரைச்சிடலாங்க. பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டுட்டு இந்த வெல்லம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து வெல்லத்தை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி தாங்க யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் ஃபில்ட்ரு ஆகும். இது லைட்டாக கரைஞ்சாலே போதும். இது கரைஞ்சிட்டு இருக்கட்டும். நம்ம இந்த கேப்பில் நெய்யில் ஃப்ரை பண்ண வேண்டியதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. பேன் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. இந்த நெய்யில் முந்திரி திராட்சையும் போட்டுடலாம். இது ரெண்டும் கறிக்கிறாமல் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா திராட்சை அந்த மாதிரி பலூன் மாதிரி ஆயிடும். எடுத்துடலாம். முந்திரி திராட்சை எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதே பேனில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் உருகினதும் துருவி வச்சுருக்க கேரட்டையும் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணுறப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதில் டஸ்ட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆகிடுச்சு. இது நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கிளறிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கிளறிட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போயிடும். பார்த்தீங்களா, தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சுங்க. இப்போ நம்ம முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப நேரம் ஆற விட்டுறாதீங்க. மிதமான சூட்டில் இருக்கப்போ லட்டு பிடிச்சா தான் கரெக்டாக இருக்கும். லட்டு பிடிக்கிறப்ப பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதை தொட்டு தொட்டு லட்டு பிடிச்சிங்கன்னா அந்த சூடு தெரியாமல் இருக்கும். லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க. நான் ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த லட்டு வந்து தட்டில் ஒட்டாமல் இருக்கும். இதே மாதிரி எல்லா லட்டையும் எடுத்து பிடிச்சிடலாம். லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.